அண்மையில் நடைபெற்ற பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று நாட்டில் உள்ள முதலமைச்சருக்கு முக்கிய அசைன்மெண்ட் ஒன்றை வகுத்திருக்கிறார். அதன் மூலம் பாகிஸ்தானுக்கு பெரும் பதிலடி கொடுக்க மத்திய அரசு முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்துக்கு இந்திய தரப்பில் இருந்து எதிர்வினை பயங்கரமாக இருக்கும் என அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாகவே தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகள் 4 பேரின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர்களை கண்டறியும் முயற்சியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். காலையில் இருந்து 2 பயங்கரவாதிகளின் வீடுகளை தகர்த்தனர். அதேபோல் தாக்குதலில் ஈடுபட்ட அமைப்பைச் சேர்ந்த தளபதியை சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியானது. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பரத்தை மத்திய அரசு நிறுத்துவதாக அறிவித்தது. அதன்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அனைத்து முதலமைச்சர்களுடனும் காணொலி வாயிலாக பேசி அந்தந்த மாநிலங்களில் உள்ள பாகிஸ்தான் நாட்டினரை அடையாளம் காணுமாறு கேட்டுக் கொண்டார். அனைத்து பாகிஸ்தானியர்களையும் பற்றி மத்திய அரசுக்கு தெரிவிக்குமாறும் அவர்களின் விசாக்களை ரத்து செய்யுமாறும் அமித் ஷா கேட்டுக் கொண்டார். பாகிஸ்தானுக்கு மக்கள் விரைவாக திரும்புவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் முதலமைச்சர்களை அவர் கேட்டுக் கொண்டார். பாகிஸ்தான் எல்லையில் ராணுவம் குவித்து வருகிறது. போருக்கான ஆயுதத்தையும் எல்லை பகுதிக்கு நிறுத்தி வருகிறது. போர் பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட போலீஸ் எஸ்பிக்களுடன் அமித் ஷா காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் என என்ஐஏ தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி குடியுரிமை அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 200 பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 200 பேரில் பெரும்பாலானவர்கள் சென்னையில் இருப்பதாகவும் தொழில் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருப்பவர்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டும் அளவுக்கு இந்தியா தற்போது தயாராகி வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சிந்து நதியில் இருந்து கொடுக்கப்படும் நீரை தடுத்தது. தற்போது பாகிஸ்தானியர்களை நாடு கடத்தும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியிருப்பதால் இன்னும் 3 நாட்களுக்குள் பாகிஸ்தான் அரசுக்கு பாடம் புகட்டும் என்றும் பாகிஸ்தான் துணை பிரதமர் பேசுகையில் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறியிருப்பதும் மத்திய அரசுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் நகர்வை பாகிஸ்தான் உற்று நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.